கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றும் வாழ்த்துவேன். இந்த பெண்களின் நிகழ்ச்சியின் தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் எனக்கு தந்த வசனம் யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. இன்றைக்கு பெண்களாகிய நம்மிடத்தில் தேவன் பேச வரும்போது 2 காரியம். முதலாவதாக பொறுமை. இந்த வசனத்திலே பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே. பொறுமையாய் இருப்பது நம்மை பாக்கியவான்கள் ஆக்குறது என்பது மிகவும் உண்மையானது. ஏனென்றால் இங்கே பரிசுத்த வேதாகமத்தில் கூட யோபின் பொறுமையை குறித்து பார்க்கிறோம். எவ்வளவோ ஒரு நிர்பந்தமான நிலைமையிலே போனாலும் அவர் தேவனிடத்திலே தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டு பொறுமையோடு இருந்தார். அதனால் தேவன் இரட்டிப்பான நன்மைகளினாலே அவரை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தேவன் மிகுந்த கிருபையும் உருக்கமும் இரக்கமும் நிறைந்த தேவனாக இருக்கிறார். அவர் கடினமுள்ள தேவன் அல்ல, அவர் அன்புள்ள தேவன், அவர் இறங்குகிற தேவன். நாம் பொறுமையாக இருக்கும் பொழுது அவர் பொறுமையாக இருக்க முடியுமா? நாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? நிச்சயமாகவே நம்முடைய தேவன் நமக்கு இரக்கம் செய்வார். அது வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டியது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதாவது ஆதியாகம புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் மனைவி ஆகிய சாராவை பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் ஆபிரகாமுக்கும் பிள்ளைகள் இல்லாமல் அநேக வருடங்கள் ஓடின. ஆனாலும் அவர்கள் பொறுமை இழந்தார்கள். கடைசியிலே தன் வேலைக்காரியாகிய ஆகார் மூலமாக ஒரு குழந்தையை பெற்று இதுதான் சந்ததி என்று நினைத்தார்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர்கள் அடைவதற்கு பொறுமை இல்லாமல் இருந்தார்கள். பெண்களாகிய நாம் அப்படி இருக்கக்கூடாது. சாராள் அப்படி பொறுமை இழந்தது நிமித்தம் இன்றைக்கு வரை உலகத்திலே அந்த ஜாதிகளின் மத்தியிலே கொந்தளிப்புகள் காணப்படுகிறது. நாம் பொறுமைகளை இழந்து தேவனுடைய திட்டத்தை மீறி செயல்படும் பொழுதோ அல்லது நாம் சொந்த இஷ்டப்படி நடக்கும் பொழுது அதன் விளைவாக அநேக தீமைகளை நாம் சந்திக்க வேண்டியது வரும். அது இப்பொழுது நாம் போய்கொண்டிருக்கிற பாடுகளை விடவும் கடினமாக கூட காணப்படலாம். ஆகவே பெண்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை காத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது மிக இன்றுமையான ஒரு காரியமாய் இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறதென்று நாம் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்களிலே நாம் கடந்து போவதே மிகவும் கடினமான காரியம். அந்த உபத்திரவங்களிலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றால் அது அதைவிட கடினம்தான். ஆனால் உபத்திரவம் பொறுமையை தருகிறது. பொறுமை பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாம் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், பெண்களாகிய நாம் விசேஷமாக இவைகளை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். 2வதாக பார்க்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால்
அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். அதற்கு முந்தின வசனம் பாருங்கள், யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இங்கே கசப்பான வேர் முளைத்து எழும்பக்கூடாது. ஒரு சிறிய கசப்பான வேர் முளைத்தாலே போதும், அங்கே பெரிய நன்மைகளையும் அவைகள் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அவைகள் தீமைகளை உருவாக்கிவிடும். நாம் யாவரோடு சமாதானமாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். அது லேசான காரியம் அல்ல. நம்முடைய குடும்பங்களில், நாம் வேலை பார்க்கிற இடங்களில், நம்முடைய அயலகத்தாரிடத்தில், நம்முடைய சபையில், நாம் எங்கு சென்றாலும், நாம் போகிற வருகிற இடங்களில் எங்கும் நாம் யாவரோடும் சமாதானமாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், முயற்சிக்க வேண்டும், சமாதானமாயிருக்க வேண்டும். நாம் தேவனிடத்திலே கேட்கும் போது அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வார். யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். கசப்பான வேர், கோபம், வைராக்கியம், விரோதம் நம்முடைய இருதயத்தில் வரும்பொழுது அநேகரை பார்க்கலாம். நாம் என்ன செய்வேன் பாருங்கள், நான் என்ன கொடுக்கிறேன் பாருங்கள் என்று சொல்லி நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தகுந்ததல்ல. அதாவது பழி வாங்குதல் தேவனுக்குரியது. நாம் பகை வைக்க வேண்டாம். நாம் யாரிடமும் விரோதம் வைக்க வேண்டாம். நமக்கு தீமை செய்தாலும் நாம் அவைகளை மன்னித்து மறந்து விடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அடித்தவர்களை, தன்னை கொண்டவர்களை, தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையே அவர் மன்னித்தார். அந்த கடினமான சூழ்நிலையிலேயே மன்னித்து விட்டார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பெண்களாகிய நாம் நம்முடைய உபத்திரவங்களிலே பொறுமையாயிருப்போம். தவறான தீர்மானங்களை எடுத்து விடாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து யோபுவை போல தேவனையே பற்றி கொண்டு தேவனுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். கசப்பான வைராக்கியங்களை வைத்து கொண்டு நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் யாவரோடும் சமாதானமாயிருப்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருடுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பெண்களின் நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசினது போல நாங்கள் பொறுமை உள்ளவர்களாக, உபத்திரவங்களிலே கூட பொறுமையாய் காணப்பட, கசப்பான எந்த ஒரு வேறும் எங்களில் காணப்படாதபடிக்கு யாவரோடு சமாதானமாய் இருக்கக்கூடிய நல்ல கிருபைகளை தந்து வழி நடத்துவீராக. உடைய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க. அவைகளை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.